ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணுற படத்துக்கு இந்த டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணல ரஜினி சார் சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன காரணம்? நீங்கள் கூலி மாதிரி ஒரு கதையை கொடுத்துட்டா திரும்பி லோகேஷ் என்ன பண்ண முடியும்? ரஜினி சாரை வச்சுக்கிட்டு சர்டிஃபிகேட்டில் ஒரு டைரக்டர் படம் கொண்டு வர முதல்ல நீங்கள் கதையே இல்லாமல் நீங்கள் ஒரு படம் எடுத்துக்கிட்டு 1000 கோடி அடிக்க நீங்களாம் தூக்கத்தில் கனவு காண்கிறதா? ரூல் இப்படி ஒரு மேட்டர் நடந்தது, விஜய் இப்படி சோகத்தில் இருக்காரு, கோர்ட்டு கேஸுன்னு இப்போ இருக்குது, விசாரணை போயிட்டு இருக்கும்போது குஷி படம் தேவையா? ஒரு துக்கம் நடந்த வீட்டில் உடனே ஒரு சந்தோஷ நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லுவாங்க 16 நாளைக்கு முடிஞ்ச உடனே. ஆனால் அவருடைய கடைசி படம்ன்ற ஒரு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அவர் சொல்லலை, ஸோ பண்ணப்பட்ட விஷயம். அப்படிங்கும்போது இதே ட்ரெய்லரோ ஃபஸ்ட்டிங்களோ வந்தால் கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணலான்னு தான் நான் சொல்லுவேன். ரஜினிக்கு சாருக்கு ஏற்ற கதை லோகேஷ் பண்ணலை. சும்மா 50 கோடி கொடுங்க 40 கோடி கொடுங்க நான் வாங்கி போட்டுட்டு ப்ரொடியூசர் அழிச்சிட்டு போகிறதுலாம். எஃப்டி சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட மூத்த சினிமா பத்திரிகையாளர் வெங்கட் சார் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம் சார். தீபாவளினாலே ரவுண்டு கட்டிட்டு படம் வரும், எல்லாமே பெரிய படமாக இருக்கும், ஒரு பெரிய ஸ்டாரோட படமாவது இருக்கும். இந்த வருஷம் என்ன சார், ஒரு 2-3 வருஷமாவே பெருசாக இல்லையே சார்? சிறப்பான ஒரு தீபாவளி இல்லைன்னு நானும் நினைக்கிறேன். ஆனால் ரசிகர்கள் மத்தியில் அந்த தீபாவளிலாம் செலிப்ரேஷன் சார். அந்த பீரியட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி கமல் படம்லாம் மோதும். 4 தியேட்டர் தான் ரிலீஸ் ஆகும் சென்னையில். அப்படி 8 தியேட்டர், இவரு 4 தியேட்டர், ஒரு 4 தியேட்டர் போட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. நானே ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீபாவளிக்கு அப்போ தங்கம்மன்னு ஒரு படம், ரஜினி சார் படம். அதுக்கு பத்திரிகையாளர் ஷோ கிடையாது, ப்ரீவியூ ஷோ மாதிரி ஒன்று போட்டாங்க. அதுக்கு வாங்கிட்டு தங்கம்மனுக்கு போகிற காசினோ தியேட்டர் ஸ்பெஷல். இது போய் படம் பார்க்குறோன்னு உட்காந்துட்டுருக்குறோம். நம்ம ஏவிஎம் உடைய லோகோ வருது. தங்கம்மன் ஏவிஎம் கிடையாது, சத்யா மூவிஸ் ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு நான் படம் பார்க்குறேன். பார்த்தா கமல் என்ட்ரி ஆகிறார். தூங்காத தம்பி தூங்காத போட்டாங்க. வந்திருக்கிறது பூரா அங்கே ரஜினி ஃபேன்ஸ். என்னடா இது தூங்காத தம்பி தூங்கா போகிறாங்கன்னா தியேட்டரையே கத்துன்னு கத்தி எல்லாம் தியேட்டருக்காரன் சாரி சார் கொஞ்சம் பாக்ஸ் எங்களுக்கு சரியாக அப்போல்லாம் இப்போ டிஜிட்டல் மாதிரி கிடையாது, இப்போ ஃபிலிம் ரோல் அப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு சார் எங்களுக்கு. நாங்கள் பாக்ஸ் வந்துட்டு இருக்கு, இதை நீங்கள் பார்த்துருங்க, அந்த படத்தை அடுத்து போடுறோம் அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு தியேட்டர் கத்துறாங்க. பட் 4 தியேட்டர் ரிலீஸ் ஆகும். ஸோ இப்படிங்கும்போது அந்த தீபாவளி செலிப்ரேஷன் நிறைய விஷயங்கள் பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் அது. பட் அந்த மாதிரி இப்போ இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த வருஷம் தீபாவளியில் நீங்கள் சொன்னது மாதிரி கடந்த ஒரு 3 வருட தீபாவளியே அவ்வளோ சுவாரஸ்யமாக இல்லாமல் தான் போகுது. அது அடுத்த வருஷத்துல தான் தெளிவாகும்னு நினைக்கிறேன் நான். சரி, இப்போ இந்த தீபாவளிக்கு வர 2 படம் இப்போ வரைக்கும் கன்ஃபார்மாக இருக்கிறது என்னென்னா பைசன் ஒன்றும் டூடு, மேபி டியூட் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே சார். ஒரு அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஃபைட்டுன்னு பார்க்கலாம். ஆனால் ஒரு தீபாவளி அப்படின்னா செலிப்ரேஷன், ஒரு பெரிய ஹீரோஸோட ஒரு படம் பார்க்கறது, பட்டாசு வெடிக்கிறது அப்படின்னு தானே சார் நம்ம இப்படி செட்டாக இருந்தோம். ஏன் இந்த மாறுதலுக்கு காரணம் என்ன சார்? இல்லை, ஸ்டார் வேல்யூ இல்லைனாலே அந்த ஒரு செலிப்ரேஷன், அந்த ஃபெஸ்டிவல் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்காது. பட் காரணம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ வருஷத்துக்கு நீங்கள் அப்போல்லாம் ஒரு 4 படம் பண்ணுவாங்க ஒரு ஹீரோ. பட் இன்றைக்கி ஒரு படம் ஒரு வருஷத்துக்கே பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குது. அப்படிங்கும்போது அந்த டைமிங் டியூரேஷன் மிஸ் ஆகுது. இப்போ நீங்கள் ஜெயிலர் 2 ஏப்ரல் 14 ஃபிக்ஸ் ஆனது. இப்போ ஏப்ரல் 14 அது ஜூன் 12 இப்போ மாறும்போது அங்கேயே 2 மாதம் தள்ளுது. இப்போ ஏப்ரல் 14 தமிழ் இயர் அன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஃபேன்ஸுக்கு எதிர்பார்ப்பு கம்மியாகும். ஜூனுக்கும் போது அது காலேஜ் ஸ்கூலில் ஓப்பன் பண்ணுற டைம். ரஜினி சாருக்கு ஒரு டேட்டு மந்த்து கிடையாது. அவர் எந்த டேட் ரிலீஸ் ஆனாலும் அது ஃபெஸ்டிவல் தீபாவளி தான், அது வேறு விஷயம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தீபாவளிக்கு டியூடும் அண்டு பைசனும் ரிலீஸ் ஆகுது. ஒரு ஸ்டார் வேல்யூவே இல்லை டோட்டலாக. அப்படி பார்த்தோம்னா பிரதீப்புக்கு மட்டும் ஓரளவு வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் லைனில் இருக்காங்க. சார் பிரதீப்க்கு ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்குதுன்னு சார் இருக்குது. அதுதான் சொல்கிறேன் இல்லையா, பிரதீப்புக்கு ஸ்டார் வேல்யூ இருக்குது. பட் அவருக்கு துருவுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் இல்லை, டைரக்டர் வேல்யூ இருக்குது. ஒருவேளை பைசன் சப்ஜெக்ட் பிரகாரம் கண்டிப்பாக மாரி செல்வராஜ் இவ்வளோ பண்ணியிருப்பார். ஏன்னா மாமன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி, மாமன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு இருந்தது. ஸோ அதனால் அது டைரக்டர் டச்சாக இருக்கும். டூடு உண்மையிலே இப்போ யூத்துக்கு அவர் பண்ண படம் 3 படமே சூப்பர் டூப்பர் படம், 100-150 கோடி கலெக்ஷன் ஆனது. அவரே இப்போ 50 கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஆர்டிஸ்டாக மாறிட்டார். இன்னும் சொல்ல போனோம்னா ரஜினி சார் வச்சு படம் பண்ணுவார், டைரக்ட் பண்ணுவார்ன்ற அந்த ஒரு தகவல் வேறு போய்கிட்டு இருக்கு அவர் பிரத்யேகிட்ட. ஸோ அப்படி அவர்கிட்ட யூத்துடைய விஷயங்கள் அவர் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்காரு. டூடும் படம் நல்லா வந்திருக்கதா ஒரு தகவல். கண்டிப்பாக அது வந்ததுக்கப்புறம் அது ஒரு ஃபெஸ்டிவலாக அவரை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஜனவரி தரலான்னு பிளான் பண்ணாங்க. அப்போ அவங்க விஜய் படம் சிவகார்த்திகேயன் படம்லாம் வரதுனால வேண்டாம் அப்படிங்கும்போது தீபாவளிக்கே ரிலீஸ் பண்ணலான்னு இப்போ முடிவு பண்ணி இப்போது இந்த வீக் எண்டு சென்சாரில் போகுது. டூடு செகண்ட் வீக்கு சென்சாரில் போகுது. ஸோ இப்போ 2 படமே தீபாவளிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ ப்ரொடியூசருக்குள்ளே ஷாக் ஆகிறாங்க. ஐயோ, ஒரு படம் தான் பிரதி படம் வந்தால் நல்லாயிருக்கும், 2 படம் வந்தால் கலெக்ஷனில் அடிபட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு பேசப்பட்டுருக்கு. 2 பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை பல கோடியில் தண்ணி இறைச்சாச்சு, பட் இதற்கு மேலே நான் பெருசாக தள்ளிலாம் பண்ண முடியாதுட்டாங்க. ஏன்னா டூடு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்க ஒரு 50C பட்ஜெட்டுக்குள்ளே தான் பண்ணுறாங்க. தான் கிட்டத்தட்ட இந்த 100 கோடி ரூபா பட்ஜெட்டில் போகுது.
பட்டு லைக்குடைய கதை வேறு. டூடு ஃபுல்லாக ஒரு என்டர்டைன்மெண்ட். டூடு நீங்கள் கமர்ஷியலாக ஜாலியாக உட்காந்து படம் பார்த்து வரலாம். இது ஒரு மெசேஜ் சொல்ல வராங்க. இந்த மெசேஜ் ஓகேன்னு பேசப்பட்டால் படம் ஹிட்டு. இப்படி ஒரு கதையை சொல்லிட்டாங்களேன்னு சொன்னாங்கன்னா சொல்ல முடியாது. பட் அது வந்து பப்ளிக்கோட கையில் தான் இருக்குது ரிசல்ட். அதில் 2 படமே வந்து பிரதீப்புக்கு வருது. பட் நீங்கள் சொன்னது மாதிரி தீபாவளி பெரிய ஒரு ஸ்டார் வெளியிலனா அந்த செலிப்ரேஷன் கம்மியாக தான் இருக்கும். பார்ப்போம் வேறு என்ன பண்ணுறது. சார் பொங்கலுக்கு நீங்கள் இப்பயே சொன்னீங்க, பொங்கலுக்கு வந்து ஜனநாயகன் பராசக்திலாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பொங்கலுமே ஜனநாயகனுக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சார். ஏன்னா அங்கே தெலுங்குல வந்து மகா சங்கராந்திக்கு ராஜா சாப் இவரோடது வரப்போகுது. அப்படின்னும் போது பயங்கர ஒரு போட்டி இருக்கும், தேட்டர்ஸே தெலுங்குல கிடைக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது சார். கண்டிப்பாக. அது ராஜா சாப் வந்து ஆக்சுவலாக டிசம்பர் ரிலீஸ் பிளான் பண்ணாங்க சார் முதல்ல. திடீர்னு என்ன தெரில ஜனவரிக்கு போயிட்டாங்க. ஸோ விஜய் படத்தை 9ஆம் தேதி ரிலீஸாக அது 10ஆம் தேதி ரிலீஸ் நினைக்கிறேன். பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஆந்திரா தெலுங்கானால விஜய் படத்தினுடைய அந்த தேட்டர்ஸ் கொஞ்சம் கிடைக்கிறது வாய்ப்பு கம்மியாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு பேன் இண்டியா ஆர்டிஸ்ட்டாக நம்ம பிரபாஸை பார்க்குறாங்க. உலக லெவலில் அவருடைய படம் ரிலீஸ் ஆகுது. கலெக்ஷன்ஸை 1000 கோடி கலெக்ஷனில் 3-4 படம் கிராஸ் பண்ணிட்டு போயிடுச்சு அவருக்கு. அதுதான் இங்கே முன்னிலைப்படுத்தி பார்க்குறாங்க. விஜய் படத்துக்கும் அதே டேட்டில் அவங்க சேம் டேட் ரிலீஸ் பண்ணுறது திடீர்னு தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் அது என்ன காரணம்னு தெரியல. பட் ஒருவேளை அவங்களுடைய அந்த ஜனவரி 10 மகர சங்கராந்தி அப்படிங்கும்போது அதுக்குள்ளே சில விஷயங்கள் பார்ப்பாங்க இல்லையா. அது ஸ்ட்ரைட் தெலுங்கு படம் தானே. பட் அதுக்கு மீறி வந்து கண்டிப்பாக ஜனநாயகன் படம் ஒரு பக்கா கமர்ஷியல் படம். அது ஆல்ரெடி தெலுங்கில் சூப்பர் ஹிட்டான படம் தான் ரீமேக் பண்ணுறாங்க. பகத் கேசரி தான் பண்ணுறாங்க. பட் ஒரு 50% தான் எடுத்திருக்காங்க. அப்புறம் தமிழ் நேட்டிவிட்டி மாதிரி மாற்றிருக்காங்க. அதனால் நல்ல படமாக இருந்தால் கண்டிப்பாக ஓடும். பட் தேட்டர்ஸ் கொஞ்சம் கிடைக்கிறது தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக பார்க்கலாம் எப்படியே வருதுன்ட்டு. சார் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து இந்த மந்த்தில் வந்துரும்னு சொல்லப்படுது சார். தீபாவளிக்கு ஏதாவது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? ஜனநாயகன் தானே. ஆமாம் சார். வருது சார், வருது. ஃபஸ்ட்டு சிங்கிள் ஒரு ட்ரெய்லரே ஒரு மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் ட்ரெய்லரில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு சிங்கிள் வருமா ட்ரெய்லர் வருமாங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஒன்று வருது, தீபாவளி அன்றைக்கி வரும். ஆனால் இப்போ விஜய் அவர்களுக்கு இருக்கிற ஒரு மனநிலைமைக்கு ஒரு செலிப்ரேஷனாக இந்த மாதிரி விஷயங்கள்ல பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? விஜய் சாரோட குஷி படம் வந்ததுக்கே வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. பட் அந்த படத்தை போய் அவங்களுடைய ஃபேன்ஸ் பார்க்கும்போது அங்கேயும் நிறைய அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கரூரில் இப்படி ஒரு மேட்டர் நடந்தது, விஜய் இப்படி சோகத்தில் இருக்கார், கோர்ட்டு கேஸுன்னு இப்போ இருக்குது, விசாரணை போயிட்டு இருக்கும்போது குஷி படம் தேவையா அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னா சார், அது வேற இது வேற, அரசியல் வேற, சினிமா வேற. நீங்கள் அந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்காகவே திரும்ப 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 ஒருத்தரை போட்டு அடிக்கின்றது வந்து நியாயமே கிடையாது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோன்னா, ஒரு துக்கம் நடந்த வீட்டில் உடனே ஒரு சந்தோஷ நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லுவாங்க 16 நாளைக்கு முடிஞ்ச உடனே. ஏன்னா அது சேஞ்சஸ் வரணும்னு சொல்லி. அப்படி தான் நம்ம இதை பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு துயரமான ஒரு சம்பவம், வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஸோ நடந்துருச்சு. அது எல்லாருக்குமே வருத்தம். யாரும் இப்போ நிம்மதியாக இல்லைங்கிறதா ஒரு விஷயம் தமிழக மக்களை பார்க்கப்படுது. அதுக்கு மீறி ஒரு விஷயம் வரும்போது நம்ம வந்து அதையும் இதையும் விட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக தேவை. ஏன்னா அவருடைய கடைசி படம்ன்ற ஒரு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அவர் சொல்லலை, ஸோ பண்ணப்பட்ட விஷயம். அப்படிங்கும்போது இதை ட்ரெய்லரோ ஃபஸ்ட்டிங்களோ வந்து கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணலான்னு தான் நான் சொல்கிறேன். சார் நிறைய படங்கள், அதாவது 2025 இப்போ ஆல்மோஸ்ட் அக்டோபரை நெருங்கிட்டோம். போன வருஷம் இந்த டைமுக்கெல்லாம் வந்து ஒரு 2 படங்கள் 3 ஒரு 4-5 படங்களாவது வந்து ஒரு 100 கோடி போயிருந்தது. ஒரு கோட் ஒரு பெரிய ஹிட்டாக இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து ஒரு 100 crores அமரன் கலெக்ட் பண்ணிச்சு இப்போ தீபாவளிக்கு வந்து. இந்த வருஷம் ஏன் சார் ஒரு மாதிரி மந்த நிலைமையாகவே இருக்குது தமிழ் சினிமா? அதான் சார், நல்ல கதையம்சம் உள்ள படங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் சார். நீங்கள் சொன்ன மாதிரி கோட் நல்ல கலெக்ஷன் ஆச்சு. அமரன் கிட்டத்தட்ட 350 கோடி ரூபா கலெக்ஷன். எல்லா ஸ்டேட்லேயுமே கலெக்ஷன் இந்த படம். நான் கேரளாவில் தான் அமரன் படத்தை பார்த்தேன். அவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்க உங்களுக்கு. ஸோ நல்ல கதையம்சத்தோடு நீங்கள் படம் வந்து அப்படின்னா நீங்கள் பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க. நீங்கள் கதையே இல்லாமல் நீங்கள் படத்தை கொடுத்துட்டே இருந்தேன்னா எப்படி பார்ப்பாங்க சார்? அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் உள்ள கலெக்ஷன்ஸ் படம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பெருசாக எடுக்கல. ஒன்று கூலி மட்டும் ஒரு 550 கோடியை தாண்டி இருக்கு. பட் அதுவும் வந்து கதை பெருசாக ஒன்று ஆஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்களே சார்? இல்லை, பண்ண மாட்டாங்க, பண்ணல அவங்க. ஏன்னா ஜெயிலர் 2 அந்த ஒரு ஒர்க்கில் இருக்காங்க. இது ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கல அவங்க. ஏன்னா நீங்கள் 1000 கோடி அடிக்கும்னு பேசப்பட்ட ஒரு விஷயம். இந்த படம் வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்தாங்க. ரஜினி சார், சன் பிக்சர்ஸ், லோகேஷ் அப்படின்னு 1000 கோடியை தாண்டும்னாங்க. பட் கதை அந்தளவுக்கு வந்து நான் இது எல்லாத்துலேயுமே பேசுகிறேன். இப்போவும் நான் பேச தப்பு கிடையாது. ரஜினிக்கு சாருக்கு ஏற்ற கதை லோகேஷ் பண்ணலை. ஸோ A-certificate படம் படத்தில் வந்து நீங்கள் பெருசாக ஒன்றும் சொல்லலை. நீங்கள் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு 400 கோடி 500 கோடி அடிக்கணும் எதிர்பார்க்க முடியாது. அதுக்கும் மீறி வந்து கூலி படம் 550 கோடி வரைக்கும் இது வரைக்கும் அபிஷியல் அடிச்சிருக்கு. அது தியேட்டர்ஸ் ஓனர்ஸ்லேருந்து நீங்கள் வெளிநாட்டில் வாங்கின எல்லா அம்சன் என்டர்பிரைசஸ் வந்து எல்லாமே சொன்ன ஒரு விஷயம், படம் வந்து நல்ல கலெக்ஷன் ரஜினி சாருக்காக மட்டும்தான் அப்படின்னு ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு. இல்லை, கதை நல்ல கதை வேணும் சார். கதை இல்லாமல் நீங்கள் வந்து நீங்கள் சும்மா 500 கோடி அடிக்கணும், எப்படி அடிக்கணும் நீங்கள்? அதுக்கு தான் வந்து அடுத்த படம் ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணுற படத்துக்கு இந்த டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணலாம் ரஜினி சார் சொல்லிட்டு போயிட்டார். என்ன காரணம்? நீங்கள் கூலி மாதிரி ஒரு கதையை கொடுத்துட்டா திரும்பி லோகேஷ் என்ன பண்ண முடியும்? இப்போ கதையை ரொம்ப முக்கியம் முடிவு பண்ணிட்டாங்க. கதையை நல்லபடியாக இந்த ஆர்டிஸ்ட் நடித்தாலுமே சார்
கதை இருந்தால் நீங்கள் வேறு லெவல். ஜெயிலர் ஒன்றெல்லாம் பார்த்தீங்கன்னா கதை இருந்தது, அதில் அதெல்லாம் ஒரு சென்டிமெண்ட் இருந்தது. அதெல்லாம் படம் சூப்பர் ஹிட் டூப்பர் ஹிட். அதனால் வந்து கதை ரொம்ப முக்கியம் அப்படி தான் நான் பார்க்குறேன். அதனால தான் நீங்கள் சொன்னது மாதிரி இந்த 300 கோடி 400 கோடிலாம் தொடாமல் இந்த வருஷம் இருந்தது. கூலி மட்டும் அதில் தப்பிச்சிருக்கு. சார் கன்னட சினிமாவை 30-35 வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க சார். நிறைய படங்களை பார்த்துருப்பீங்க, நிறைய ஹீரோஸை பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ கன்னட சினிமா வந்து தமிழ் சினிமாவே நிறைய இடத்துல ஓவர்டேக் பண்ணுது. அதாவது பட்ஜெட்லேயே ஆகட்டும், கலெக்ஷன்லேயே ஆகட்டும். 1000 கோடி கலெக்ட் பண்ணுது. காந்தாரா 2 வந்து 1000 கோடி கிராஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே வந்து KGF 1 and 2 பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஏன் தமிழ் ஆடியன்ஸ்க்கான மைண்டு மாறிடுச்சா, இல்லை இன்னும் அந்த கதைக்கான, நீங்கள் சொன்னீங்க போன இதுலேயே வந்து கதைக்கான இது இருக்குன்னு, ஆனால் கன்னட சினிமாவில் அந்த படங்களில் பெரிய கதை இருக்க மாதிரி தெரியல சார். அது எப்படி சார் கலெக்ட் பண்ணுது? இல்லை, கதை இல்லைன்னு சொல்ல முடியாது சார். நீங்கள் காந்தாரா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட். இப்போ ரிலீஸ் தான் ப்ரீக்வல் தான் ஒன். காந்தாரா பார்த்தீங்க அப்படின்னா அருமையான ஒரு லைன் சார், பியூட்டிஃபுல் பிளே. நீ அந்த மாதிரி படம்லாம் கண்டிப்பாக எடுத்தே தீரணும். அவ்வளோ அருமையாக கொண்டு வந்தாங்க. அசால்ட்டாக உள்ள அசால்ட்டை தாண்டி அடிச்சு போச்சு உங்களுக்கு. வெறும் வந்து 35 கோடியில் எடுக்கப்பட்ட படம் அது. மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன். KGFலாம் நீங்கள் அம்மா புள்ள சென்டிமெண்ட் இருந்தது சார் உங்களுக்கு. இப்போ மன்னன் படம் எடுத்துங்க, ரஜினி சார், பண்டரி பாய்லாம் அம்மா புள்ள சென்டிமெண்ட். அந்த ஒரு சாங் இன்ன வரைக்கும் ஜெயசாஸில் பாடிட்டு இருக்கோம். அந்த சாங் இன்ன வரைக்கும் ஹிட்டு. அதுவும் நீங்கள் ஒரு வந்து சென்டிமெண்ட்டோட ஒரு கனெக்ட் பண்ணணும். நீங்கள் ஆடியன்ஸை, மக்களை கனெக்ட் பண்ணுறது மாதிரி நீங்கள் ஒரு சப்ஜெக்டை சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்குவாங்க. இட்லி கடை வந்து படம் சுமார் தான் சொல்லி பேசப்பட்டது. நீங்கள் வந்து மக்களோட இந்த கனெக்ட் ஆகிருக்கு உங்களுக்கு இட்லி கடை படம், சரிங்களா? அது இப்போ ஏறிட்டு கலெக்ஷனில் ஏறிட்டு இருக்கு. மாதிரி நல்ல கதையும் சொல்ல வரணும். நீங்கள் வந்து அதாவது கன்னட இண்டஸ்ட்ரி ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரி இருக்கிற சவுத் ஜோன்லேயே ரொம்ப ஸ்மால். கன்னடமும் இந்த மலையாளம் மட்டும்தான். நீங்கள் மலையாளம் ஒரு 300 கோடி வரைக்கும் தொட்டு கொண்டு போயிட்டாங்க. கன்னடத்தில் 2 படம் வந்து 1000 கோடி அடித்து தூள் பண்ணிட்டு போயிட்டாங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரி 1000 கோடியே போயிடுச்சு. ஹிந்தி ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக் போயிடுச்சு. தமிழ் மட்டும் இன்னும் சவுத் ஜோனில் பண்ணலைங்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயம். இங்கே நான் யாரை குறை சொல்லுவேன்னா டைரக்டரை தான் சார் குறை சொல்லுவேன். ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நீங்கள் ரஜினி சாரோ, கமலோ, விஜயோ, அஜித்தோ, தனுஷோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கதையை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். கதை ரெடி பண்ணி அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு உள்ளே போடுங்க. கதையை சொன்னீங்கன்னா பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் ரெடியாக இருக்கான். 1000 கோடியில் 1200 கோடி அடிக்கிறது. நீங்கள் கதையே இல்லாமல் நீங்கள் ஒரு படம் எடுத்துக்கிட்டு நான் 1000 கோடி அடிக்க நீங்களாம் தூக்கத்தில் கனவு காங்கிறதா? அது ஒன்னொன்னு டைரக்டருடைய மிஸ்டேக் மட்டும்தான் சார் சொல்லுவேன். ஸோ அங்கே தெலுங்கில் பார்த்தீங்கன்னா SS ராஜமௌலிலாம் ரஜினி சார் கூப்பிட்டு எப்படி வெற்றிமாறன் சார் படம்னு சொல்கிறாரோ, ராஜமௌலியை கூப்பிட்டு ரஜினி படம்னு சொல்கிறாரு. சொல்லியே 2 வருஷம் ஆச்சு. ராஜமௌலினால ரஜினிக்கு கதையை பண்ண முடியலங்கிற நீ என்ன சொல்லுவீங்க இருக்கு? அவரை வச்சு பண்ணுனா அவருக்கும் ஒரு வந்து ஃபுல்ஃபில் ஆகணும். எனக்கு ஒரு வேல்யூ இருக்குது, நான் பண்ணணும். இந்த படம் அசால்ட்டாக 1000 கோடியை ஒரு வாரத்தில் அடித்து தூள் பண்ணணுங்கிறது அவருடைய கனவு. பட் நியாயமான கனவு. பட் கதை இல்லைன்ட்டார். கதை வரும்போது வரசான்ட்டார். வெற்றிமாறன் சார் கதை இல்லை சார், கதை வரும்போது சொல்கிறேன்ட்டார். ஸோ இப்போ அந்த மாதிரி கதை இல்லாமல் ஒரு ஆர்டிஸ்ட் நீங்கள் வச்சு படம் பண்ண முடியாது. அதனால் 1000 கோடின்ற விஷயத்தை தாண்டாவது மிகப்பெரிய காரணம் நம்மளோட டெக்னீஷியன் சரியில்லை. சும்மா 50 கோடி கொடுங்க, 40 கோடி கொடுங்க நான் வாங்கி போட்டுட்டு ப்ரொடியூசர் அழிச்சிட்டு போகிறதுலாம் வேஸ்ட்டு சார். லைக்கால் அவ்வளோ பெரிய கம்பெனி டோட்டலாக வாஷர் பண்ணி விட்டாங்க. லைக்கா மிகப்பெரிய கடனில் இருக்காங்க, படம் பண்ண முடியல. அப்படி ஒரு சூழ்நிலை லாக் ஆகி போயிருக்காங்க. அதனால் அவங்க பட் எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் 1000 கோடி தாண்டி அடிக்கிறது சந்தோஷமான விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம் தான். கன்னடம் அடிச்சிருக்கு மிகப்பெரிய சந்தோஷம், தெலுங்கு அடிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம். பட் தமிழும் அடிக்கணும் இல்லையா? ஏன் தமிழ்நாடு இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியிலே ஃபஸ்ட்டு வந்து ஹிந்தி, 2வது வந்து தெலுங்கு, தமிழும் தான் ஈக்குவல் ஸ்டேஜில் இருக்குது. ஆமாம் சார். இது 3 இருக்கும்போது நீங்கள் ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி கன்னடம் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ மலையாளம் ஒரு 300-400 கோடி மேலே தாண்டி போயிட்டுருக்கு. தமிழ் ஏன் நீங்கள் வந்து ஒரு 600-600 கோடியோடய நிற்கிறீங்க? ஏன் 1000 கோடிக்கு ஏற்ற கதையை உருவாக்க முடியாது? ஹிந்தியில் போய் ஃபர்ஸ்ட் 1000 கோடி படம் கொடுத்ததே தமிழ் டைரக்டர் தானே சார். அட்லி 33 வருஷம் கனவு ஷாருக் கானுக்கு ஒரு நேஷனல் அவார்டு, ஒரு தேசிய விருது வாங்கலை. ஆனால் ஜவானில் வாங்கியிருக்காரு. பெஸ்ட்டு இந்தியாவில் பெஸ்ட் ஆக்டர்ஸ்னு ஜவானில் வாங்கியிருக்காரு. அது காரணம் அட்லி, நம்ம டைரக்டர். அவர் வந்து வாங்கி கொடுத்துறாரு ஷாருக் கானை. பட் அதனால் கதை வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியம் சார். கதை இல்லாமல் வந்து நீங்கள் பெரிய அளவில் ஒரு படம் பண்ணணும்னு சும்மா ஒரு ஓட்ட கதையை வச்சுக்கிட்டு நமக்கு ஸ்டார் இருக்காங்க பண்ணிடுவோம் அப்படின்றனா, ஸ்டாருக்காக தான் 550 கோடி ஓடிச்சு ரஜினி சாருக்காக. ஃபேன்ஸும் மக்களும் ஓட்டுனாங்க. நீ நல்ல கதையை கொடுத்துருந்தா 1000 கோடி மேலே தாண்டி போயிருக்கும்ல. ரஜினி சாரை வச்சுக்கிட்டு செட்டில் ஒரு டைரக்டர் படம் பண்ண வர முதல்ல பிலோ 18 உள்ளே வர முடியலையே. அது எவ்வளோ பெரிய தவறு அது முதல்ல. பட் அதனால் வந்து ஸ்டார் இருக்காங்க நம்மக்கிட்ட, மிகப்பெரிய ஒரு ஸ்டார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நார்த்தில் போனீங்கன்னா 2 ஆர்டிஸ்ட் தான் சார் நமக்கு தெரிஞ்ச, சவுத்தில் தெரியும். இந்த ரஜினி சார், 2வது அல்லு அர்ஜுன் தான். 2 பேர் தான் நார்த்தில் இவங்க பாட்டு அங்கே ஓடிட்டு இருக்கும். தமிழ் பாட்டும் தெலுங்கு பாட்டும் ஓடிட்டு இருக்கும். வேறு எந்த ஆர்டிஸ்ட்டும் பெருசாக தெரியாது அவங்களுக்கு. மும்பையில் மட்டும் தெரியும். நார்த்துன்றது பெரிய சர்க்கிள் இல்லை, அதுக்குள்ள மாதிரி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, டைரக்டர் தான் கொண்டு வரணும். சார் ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை வந்து தமிழ் சினிமா பற்றி பேசியிருக்கோம், நிறைய ரிலீஸ் பற்றி பேசியிருக்கோம், நிறைய படங்களை பற்றி பேசியிருக்கோம். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சார். நன்றி சார். நன்றி சார்.